வாங்க வாங்க குருஜி வாங்க. அண்ணா நான் சொன்னேன்ல அது இவர்தான். வாங்க சாமி. என்ன அந்த சாமி கீமின்னு கூப்பிடாதீங்க. அது கேட்க கூடாதவங்க காதுல கேட்டுச்சுன்னா நான் இங்க பூஜை பண்ண முடியாது. வேலூர்ல தான் போய் பூஜை பண்ணணும். என் பேரு மாயா, அதனால மாயானே கூப்பிடுங்க. ஆமா, இங்க கௌரிங்கிறது யாரு? அந்த பொண்ணை தானே பேய் பிடிச்சிருக்கு. ஆமா சுவாமி. ஓ சாரி மாயா. கௌரி உள்ளதானே இருக்கா? ஆமாங்க. நான் அவகிட்ட சாரி அவ பிடிச்சிருக்க பேய் கிட்ட மாந்திரிக மொழியில அவளோட ஜாதகம் பூர்வீகம் இதையெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. அதனால நான் உள்ள போறேன், நீங்க இங்கேயே இருங்க. எட்டி குட்டி பாத்துறாதீங்க. அப்போ பூஜை அந்த பேயோட வீரியம் தெரிஞ்ச பிறகுதானே அதுக்கு எப்படிப்பட்ட பூஜை நடத்துறோங்கிறத முடிவு பண்ண முடியும். மாயா எங்க வந்த? என்ன புடிச்சிட்டு போய் மறுபடியும் ஆணி அடிச்சு சுடுகாட்டு புளிய மரத்துல அடைக்க போறியா? சே சே, எனக்கு அப்படிலாம் எண்ணமே கிடையாது. நானு இந்த வீட்ல கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக டம்மியா ஒரு பூஜை பண்ண போறேன். நீ வந்து கௌரிய விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும். என் டூப்ளிகேட் பூஜை முடிஞ்ச உடனே நீ மறுபடியும் கௌரி உடம்புல பூந்துக்கலாம். முன்ன விட நல்ல ஆக்ரோஷமா இருக்கலாம். என்ன ஓகேயா? சரி. உங்க பொண்ணு கௌரிக்கு பிடிச்சிருக்கிறது சாதாரணமான பேய் தான். ஒரே ஒரு பூஜை பண்ணா போதும், அதை ஓட ஓட விரட்டிடலாம். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு பூஜை வச்சுக்கலாமா? நீங்க போய் உங்க பொண்ணு கௌரிய கூட்டிட்டு வாங்க. கூட்டு வாடா. கௌரி, என்ன டாடி? கீழே வரியாமா? உனக்கு ஒரு பூஜை பண்ணுமா? இல்ல டாடி, உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது, நான் வரல. இந்த வலி போறதுக்கு தான் இந்த பூஜை. உடம்பு வலி இருந்தா டாக்டர் கிட்ட போய் ஊசி தானே போடுவாங்க. அது என்ன புதுசா பூஜை எல்லாம் பண்றீங்க? எல்லா வியாதியையும் எல்லா டாக்டராலையும் குணப்படுத்த முடியாதுமா. சில வியாதிக்கு ஊசி போடுவாங்க, சில வியாதிக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ஊசி போட்டா உனக்கு வலிக்கும்ல, அதுக்காக தான் இந்த பூஜையை. சரியா? அப்பா இருக்கல்ல? வந்து உக்கார். டாடி பயமா இருக்கு டாடி. ஒண்ணு இல்லம்மா, அந்த அங்கிள் உனக்கு பூஜை தான் பண்ண போறாரு. போய் உட்கார்.
பயப்படாத, வந்து உக்காரு. ஏம்மா நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு கண்ணு பயப்படுற? வாமா வா. கௌரி எதுக்காகமா பயப்படுற? நான் அப்பெல்லாம் இங்கே தானே இருக்கோம். தைரியமா போய் உட்காருமா. எதுக்குமா பயப்படுற? உன் நல்லதுக்கு தானே செய்யறோம். பயப்படாது. என்ன எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா உட்காரு. உட்காரு. இப்பத்தான் நீ சமத்தான பொண்ணு. சுடுகாட்டுக்காரி, படுபாதாள பைரவி, சுகம் கெடுக்கும் சூத்திரக்காரி, அவசரக்காரி, ஆத்திரக்காரி. இந்த குழந்தையை அண்டி இருக்கும் பேயை இழுத்து வா, இழுத்து வா, இழுத்து வா, இழுத்து வா. என்ன பண்றீங்க? என்னங்க இதெல்லாம்? கௌரிக்கு ஏதாவது காத்து கருப்பு பிடிச்சிருக்குமோன்னு தான். அப்போ கௌரிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல. இப்போ யாரும் எதையும் முடிவு பண்ணல. எந்த மருந்த சாப்பிட்டா வயிற்று வலி தீரும்னு தெரியாதப்போ கொடுக்கிற மருந்தெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான். அட்லீஸ்ட் இந்த பூஜை பண்றதுனாலாவது அவளுக்கு சரியாயிடுமோன்ற நப்பாசையில தான் நான் சரின்னு. நீ கௌரி மேல எந்த அளவுக்கு உயிர் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு தான் நானும் அவன் மேல உயிரை வச்சிருக்கேன். அவளுக்கு எந்த கெடுதலும் வந்துடாது, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பூஜைக்கு ஒத்துக்கோ. நீங்க பூஜை ஆரம்பிங்க. இந்த பொண்ணு இப்படி கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. நம்மள காட்டி கொடுத்துருவா போல இருக்க. எல்லாரும் பாக்குறாங்களா, என்ன செய்யலாம்? ஏய் நாசக்கார பேயே, நீ நல்ல விதமா சொன்னா போக மாட்டேன். இப்போ பார். மாயா, கொஞ்சம் எது கிடைக்கல? வெறும் பூஜை மட்டும் பண்ணு. இத பாருங்க, நான் உங்க பொண்ணு அடிக்கல, உங்க பொண்ணை பிடிச்சிருக்கிற பேய் அடிக்கிறேன். இப்ப கத்துறது கூட உங்க பொண்ணு இல்ல, அவளுக்குள்ள இருக்கிற பேய். நிறுத்துங்க, நிறுத்துங்க. வேண்டாம், என் பொண்ணை விட்டுடுங்க, விட்டுடுங்க. இன்னொரு அடி என் பொண்ணு மேல. நான் பேயை விரட்டதா வாங்க கொடுத்துட்டேன், என் கடமையை செய்றேன். போயிடு, போயிடு இங்கிருந்து. போயிடு. அம்மா. வேண்டாம், நீங்க யாரும் என் பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டாம். இவளுக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி, இவ இப்படியே உயிரோட இருந்தா போதும். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் பிசாசு பிடிச்சிருந்தாலும் அது அவளை கொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அவளை கொன்னிடாதீங்க, கொன்னிடாதீங்க. வேண்டாம், போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் போறப்போ கோதண்ட வீடு நிசப்தமா இருந்தது. கவலையோடு இருந்தவங்க என்ன பார்த்த உடனே கடவுளா நினைச்சு கும்பிட்டாங்க.
எப்படியாவது எங்க குழந்தைகிட்ட இருந்து அந்த பேயை வட்டிடுங்க அப்படின்னு கெஞ்சுன்னு கெஞ்சறாங்க. அப்படியே உங்க மனசு உருகிடுச்சா? அது எப்படி உருகும்? அதெல்லாம் தான் எனக்கு கிடையாதே. நான் போய் கௌரிய தனியா கூட்டிட்டு வந்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த பேய் கிட்ட, ஏய் பேயே கொஞ்ச நேரம் வெளியே இரு அப்படின்னு சொன்ன உடனே பேய விலகிடுச்சு. ஏவனது நானு, நீங்க விலக சொன்னா எப்படி விலகும்? நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வச்சுதான் நீ அந்த பேயை ஏவி விட்டுருக்க. அதனால உன்னை நீயே பெரிய மந்திரவாதியா நினைச்சுக்காத. சேர்ற இடத்தை வச்சுதான் சைபருக்கு மதிப்பு. சைபர் தனியா இருந்தா சைபர் தான். ஓகே ஓகே. அப்புறம் இந்த சாதாரணமா இருந்த கௌரி பொண்ண பூஜையில கொண்டு போய் உட்கார வச்சு பேய விரட்டுற மாதிரி சவுக்க எடுத்து அடி 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 அடின்னு அடிச்சேன். அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவளற நாடிக்க பேய் தான் அடி வாங்குதுன்னு அங்க இருந்தவங்க எல்லாம் சும்மா இருந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட அம்மா கனகவல்லி வந்துட்டா. அது வந்து கனகவல்லி என் குழந்தைய விட்டுடுங்கோன்னு அழுதான். கெஞ்சினா கதர்னா துடிச்சா துவண்டா. இதுக்கு மேலே அடிச்சா அந்த பொண்ணு தாங்காதுன்னு நான் பூஜைய முடிச்சிட்டேன். வெளியே வரும்போது பேய்க்கு சிக்னல் கொடுத்துட்டேன். இப்ப பேயி அந்த பொண்ணை போய் பிடிச்சிருக்கோம். ராத்திரி அந்த பொண்ணு அந்த பேய் நான் பாடுபடுத்த போதும். என்ன வேணா செய்யட்டும். அத பார்த்து கனகவல்லி துடியா துடிக்கட்டும். என்னங்க சாப்பிட வாங்க. வாங்க. மூசாவா வாங்க உட்காருங்க. சாப்பிடுப்பா. ஏன் நீங்க சாப்பிடலையா? நாங்க அப்புறம் சாப்பிடுறோம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அது எப்படிமா உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் சாப்பிடுறது? வந்தவங்களை முதல்ல உபசரிக்கணும், அதானே நம்ம பண்பாடு. வந்தவங்களோட வீட்ல இருக்கிறவங்க சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பண்பாடு சொல்லலையே. வெக்கத்தை விட்டு உண்மையை சொல்றேன். எங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு இவ்வளவுதான். நீங்க பஞ்சம் படைக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க. வயிறார சாப்பிட்டீங்களோ இல்லையோ, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அம்மா நாங்க சாப்பிடுறோம், இருக்கிறத நிறந்து நீங்களும் சாப்பிடலாமே. இருக்கிறது உங்களுக்கே பத்தாத. இன்னும் இவ்ளோ சாப்பாடு இருக்கே, எல்லாருமே வயிறார சாப்பிடலாம். போய் தட்டை எடுத்துட்டு வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? தட்டை எடுத்துட்டு வந்து நீங்களும் உட்காருங்க.
முசா குழம்ப எடுத்து ஊத்துடா.